விக்ரமாதித்தன் கதைகள் 42. நிர்வாக அராஜகம். முன்கதை சுருக்கம். இருளின் நிசப்தத்தை கலைத்துக் கொண்டு இனமரத்தில் தொங்கிய வேதாளத்தை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான் விக்ரமாதித்தன். அந்த அடர் இரவில், அண்ணா, உன் பயணக் களைப்பு தெரியாமல் இருக்க ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று வேதாளம் ஒரு விசித்திரமான கதையை சொல்லத் தொடங்கியது. நித்தியபுரி என்ற நாட்டில் தர்மபாலன் என்ற மந்திரி இருந்தார். அவர் அறிவாளி, ஆனால் ஒரு பெரிய குறைபாடு அவரிடம் இருந்தது. எல்லா வேலைகளையும் நானே கவனித்தால்தான் என் ராஜ்யம் செழிக்கும் என்று நினைத்து ஒரு சிறிய கணக்கு வழக்கு முதல் பெரிய போர் வியூகம் வரை அனைத்தையும் தன் கையில் வைத்திருந்தார். தகுதியுள்ள ஊழியர்கள் இருந்தும் எவரிடமும் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க அவர் மறுத்தார். நாட்கள் செல்ல செல்ல வேலைப்பளுவின் காரணமாக தர்மபாலன் தூக்கத்தை இழந்தார். ஒரு முறை அண்டை நாட்டுடன் வணிக ஒப்பந்தம் செய்யும் போது அதிக களைப்பின் காரணமாக ஆவணங்களில் தவறான இலக்கங்களை குறித்து விட்டார். இதனால் அரசுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. மக்கள் வரிச்சுமையால் தவித்தனர். அமைச்சரின் இந்த அதீத பணிச்சுமை நாட்டின் நிர்வாகத்தையே முடக்கியது. இதை உணர்ந்த மன்னர் அமைச்சரை தண்டிப்பதற்கு பதிலாக அவருக்கு தரப்பட்ட அத்தனை அதிகாரங்களையும் பறித்து சாதாரண குடிமகனாக மாற்றினார். தர்மபாலன் தன் பதவியை இழந்தார். கதையை முடித்த வேதாளம், இப்போது சொல் மன்னா, தர்மபாலன் செய்த குற்றம் என்ன? அவர் உண்மையிலேயே உழைப்பாளிதானே? நன்கடமையை தானே செய்ய முனைந்ததில் என்ன தவறு? அல்லது அவரிடம் பொறுப்புகளை தராமல் அவருக்கு பின்னால் ஒரு இரண்டாம் கட்ட தலைவரை உருவாக்காத மன்னர் செய்த தவறா? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சொப்பு நூறாக வெடித்து சிதறிவிடும் என்று கூறி சிரித்தது. விக்ரமாதித்தன் தன் மௌனத்தை கலைத்து விட்டு சொன்னான், வேதாளமே, இது வெறும் உழைப்பு சார்ந்த பிரச்சனை அல்ல, இது நிர்வாக பார்வை சார்ந்த தவறு. தலைமை பொறுப்பில் இருப்பவன் தனிப்பட்ட உழைப்பாளியாக மட்டும் இருந்தால் போதாது, அவன் ஒரு திறமையான வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும். தர்மபாலன் தன் அறிவையும் உழைப்பையும் பகிர்ந்து கொள்ளாதது அவரின் திறமையின்மையை காட்டுகிறது. தனி மனிதனாக அனைத்தையும் சுமக்க நினைப்பது நிர்வாக அராஜகம். அந்த பணிச்சுமை அவரது தெளிவான சிந்தனையை அழித்தது. மன்னர் அவரை பதவியிலிருந்து நீக்கியது சரிதான். ஏனென்றால் ஒரு அரசு இயந்திரம் ஒரு தனி மனிதனின் ஓய்வின்மையால் பாதிக்கப்படக்கூடாது. மன்னன் வாய் திறந்து பேசியதும், நீ சொன்னது மிகச் சரியான விடைதான், ஆனால் உன் மௌனத்தை கலைத்து விட்டாயே விக்ரமாத்யா. இதனால் நான் உன்னிடமிருந்து எளிதாக தப்பித்து விடுவேன் என்று வேதாளம் மீண்டும் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.